நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தின தியானங்கள். மே 16. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வரை உள்ள வசனங்கள். பரிசுத்தத்தை விரும்புகிற கர்த்தர். புளிப்பில்லாத அப்பத்தை 7 நாள் அளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில்தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளில் இருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்மா இஸ்ரவேலில் இருந்து அறுப்புண்டு போவான். வசனம் 15. பஸ்கா அனுசரிப்பும் புளிப்பில்லா அப்பம் சாப்பிடுதலும் வேறு வேறானவை, ஆயினும் பிரிக்க முடியாதவை. பஸ்காவுடன் இணைந்து 7 நாட்கள் புளிப்பில்லாத, அதாவது ஈஸ்ட் கலக்காத அப்பத்தை அவர்கள் சாப்பிட வேண்டும். இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படுவதற்காக புளிப்பில்லா அப்பம் சாப்பிடவில்லை, மாறாக பஸ்கா ஆட்டுக்குட்டியினால் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்காக அதை உண்டார்கள். புளிப்பு என்பது புதிய ஏற்பாட்டில் பாவத்துடன் தொடர்புள்ளது. வேதத்தில் 7 என்பது பூரணத்தை காண்பிப்பது. ஒரு விசுவாசியினுடைய இலக்கு வாழ்நாள் முழுவதும் பாவமற்ற பரிசுத்த வாழ்க்கை என்பதாகவே இருக்க வேண்டும். பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்தமா, ஏரோதுவின் புளித்தமா போன்ற வார்த்தைகள் கலப்படமற்ற வேதத்தை திரித்து போதிக்கும் கள்ளபோதனை, மாய்மாலம், இரட்டை வேடம், துர்குணம், பொல்லாப்பு போன்ற காரியங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டுள்ளன. இவையே இன்றைக்கும் தனியொரு விசுவாசியும் சபையையும் பாழ்படுத்தக்கூடியவை. ஆண்டவர் இவைகளை வெறுக்கிறார். கொஞ்சம் புளித்தமா முழுவதையும் கெட்டுப்போக செய்துவிடும். இவை இரகசியமாகவும் அமைதியாகவும் வேலை செய்யக்கூடியது, அதே நேரத்தில் விரைவாகவும் செயல்படுபவை. நெருப்பு ஒன்றே அதற்கு முடிவு உண்டாக்கும். புளித்த மாவை வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். தேடினாலும் அது அங்கே காணப்படக்கூடாது. முடிவாக உங்கள் வாசந்தலங்களில் எல்லாம் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள். பாவங்களுக்கும் கள்ள போதனைகளுக்கும் எவ்வளவு ஜாக்கிரதையாய் நாம் விலகியிருக்க வேண்டும் என்பதை இது அறிவுறுத்துகிறது. ஒரு விசுவாசியினுடைய தனிப்பட்ட பாவமோ அல்லது தவறான நம்பிக்கையோ படிப்படியாக முழு சபையையும் பாதித்துவிடும். தேவன் அவர்களை ஒழுங்கும் கிரவுமாக இருக்க வேண்டிய ஒரு போர் படையாக பார்க்கிறார். மேலும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்மா இஸ்ரவேலில் இருந்து அறுப்புண்டு போவான் என்று கர்த்தர் கூறுகிறார். பாவமும் கள்ள போதனைகளும் மாய்மாலங்களும் சபையில் தெய்வீக பிரசன்னத்திற்கும் புனித தன்மைக்கும் ஒழுங்குக்கும் களங்கத்தை ஏற்படுத்துவதால் அது சரி செய்யப்பட வேண்டும். நாம் தொடர்ந்து சபையாக ஒற்றுமையிலும் ஐக்கியத்திலும் அன்பிலும் திளைத்திருப்பதற்கு அன்றாட சுத்திகரிப்பு அவசியம். ஆகவே இன்று நம்முடைய இருதயங்களை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலோ குடும்பத்திலோ அல்லது சபையிலோ ஊடுருவி இருக்கும் சிறிய புளித்த மாவாகிய இரகசிய பாவங்களையும் மாய்மாலங்களையும் கசப்புகளையும் கர்த்தருடைய பாதத்தில் அறிக்கையிட்டு முற்றிலுமாக அகற்றுவோம். நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே, ஆதலால் துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசாரிக்க கடவும் என்ற பவுல் அப்போஸ்தலனின் வார்த்தைகளின்படி கர்த்தர் விரும்பும் பூரண பரிசுத்தத்தை நாடி தேடுவோம். தேவன் தாமே தம்முடைய தூய ஆவியானவர் மூலமாக நம்மை அனுதினமும் சுத்திகரித்து தமக்கான பிரியமான பரிசுத்த பாத்திரங்களாக வழிநடத்துவாராக. ஆமென்.